ஓகே, ஸோ T20 அப்படின் போது 8-1 அப்படின்னு லீடிங்ல இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிச்சு ஓட விட்டாங்க. இப்போ நேத்து மேட்ச்ல ரொம்ப சிறப்பா விஷயம் என்ன பொறுத்தவரை முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம எக்ஸ்பர்ட் கிட்ட என்னன்னு கேட்கலாம். ஸோ டாஸை ஜெயிச்சு அதுவும் இந்தியா கிட்ட விளையாடுறோம், யாராவது பேட்டிங் அவங்க கையில கொடுப்பாங்களா? லிவி முதல் டாஸே ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, அதாவது இந்த பிரேமதாசா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான் டாஸ் வந்து ஒரு பெரிய கேம் பிளே பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க டாஸ் வின் பண்ணி இவங்களோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸை வச்சு இந்தியாவை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நினைச்சாங்களோ அப்படின்னு தான் நம்ம பாகிஸ்தானை பத்தி கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. பட் ஆனா உண்மையாவே நேத்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து ஒரு பயங்கர கலக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமா அந்த கிரவுண்ட்ல 175 நம்ம ஆல்ரெடி சொன்னோம், 160 ஓகே அப்படின்னு நம்ம சொல்லும் போது 175 ஒரு நல்ல ஸ்கோராவே நம்ம பார்க்கலாம் அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பெரிய பவுண்டரி உள்ள ஒரு கிரவுண்ட்ல 175ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். பட் ஆனா நேத்து கேம் வந்து உண்மையாவே இந்தியாவோட ஃபுல் ஃபோர்ஸ் காட்டினாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு கேள்விக்குறியா தான் சொல்றேன். ஏன்னா ஓப்பனிங் பேட்டிங்கை பாக்குறப்போ இன்னும் ஒரு 25 to 30 ரன்ஸ் வந்து இந்த ஸ்கோர்ல ஷார்டேஜ் ஆயிடுச்சோ. ஒரு நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண, அதுவும் பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர் அபிஷேக் சர்மா சரியா ஆடல, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் நடந்ததையும் நம்ம நேற்று மேட்ச்ல பேச வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவும் நிறைய தவறுகள் செய்திருக்கிறாங்க, பாகிஸ்தானும் பெரிய பெரிய தவறுகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் இந்த ஷோலையே. அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல நிறைய கலக்கலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புதன்கிழமை நம்ம விளையாட போற கேம்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாகிஸ்தானுடைய நிறைய தவறுகள். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தவறு வந்து டாஸை ஜெயிச்சு இந்தியா கையில கொடுத்தது தான் அப்படின்னு. ரெண்டாவது, பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய போலிங் வெயிட்டு, அதாவது இப்போ நம்ம பார்த்தா நேற்று அவருடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் சொல்றாரு, நாங்க 5 ஸ்பின்னரை தான் நம்பியிருந்தோம். ஏன்னா 6 மாசம் எங்களுக்கு பயங்கரமா கை கொடுத்தாங்க, அந்த 5 ஸ்பின்னரை தான் நான் நம்பியிருந்தோம். ஆனா ஒருத்தர் மட்டும் தான் நேற்று கலக்குனாரு, மற்ற யாருமே சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹரிராம், ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர் தான். ஸோ நேற்று டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு 175 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ போலிங் எப்படி? ஏன்னா சாயின் அஃப்ரிடி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் போட்டார், அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஓவர் போட்டார், அந்த ஓவர்லேயே ரன்னு கொடுத்துட்டாரு. ஸோ பாகிஸ்தானுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நம்ம இந்த ஷோல வந்து நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த பிரேமதாசா கிரவுண்டு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கும். ஸோ அவங்க வந்து பாகிஸ்தான் டீம்ல அந்த 5 ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கொஞ்சம் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ் பண்ணோம். நேற்று அந்த மாதிரி தான் அவங்க டாஸ் வின் பண்ணி கரெக்டாக அந்த அவங்களோட பவுலர்ஸை நம்பி தான் வந்து மேட்ச்க்குள்ளே கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒர்க் அவுட்டாக வச்சு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து உண்மைக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ரன் எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறாங்க. இஷான் கிஷான் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2s எடுக்க ரொம்ப தடுமாறினாங்க. ஒரு ரொம்ப ரேராக தான் 4 வந்தது. 6 அடிக்கிறதுக்குலாம் அவ்வளோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட அவங்களோட அந்த பிளானுமே நேற்று வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க ஸ்பின்னர்ஸ் 5 பேருமே பார்த்தீங்கன்னா முகமது தாரிக், சைப் ஆயிப் அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட நல்லா தான் போட்டாங்க. கேட்டால் சல்மான் ஆகா கூட நல்லா தான் போட்டார். எனக்கு தெரிஞ்சு அவங்க லாஸ்ட் ஓவர் வந்து அஃப்ரிடி கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமா இருக்கலாம். பட் ஆனால் கேப்டன் சல்மான் ஆகா கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக பேட்டர்ஸ் தடுமாறிட்டு இருக்க போகும்போது சைன் அஃப்ரிடி திடீர்னு வந்து லாஸ்ட் கொடுக்க போகும்போது மேபி அவர் ரொம்ப நம்ம தமிழ் நம்பிக்கை வச்சு கேப்டன் சல்மான் ஆகாவே லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா நேற்று வந்து பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம இது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி ஓவர் கூட அடி விழுந்துச்சு, நம்ம இன்னும் ஆச்சரியப்பட்ட அக்ஷர் பட்டேல் ஓவருக்கும் அடி விழுந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனால் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து அந்த அவங்க 5 பேருமே கரெக்டாக போட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ரேராக ரன் 6-4லாம் கொடுக்கவே இல்லை. அவங்க மேக்ஸிமம் அவங்க இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து அவங்க பிளான் படி திணறடிச்சிட்டாங்க. அவங்க பேட்டிங்கில் மட்டும் பாகிஸ்தான் நேற்று கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேம் வந்து கொஞ்சம் கிட்டக்க போயிருக்கலாம். அவங்க கெஸ் எல்லாமே ஓகே தான், கரெக்டாக தான் அவங்க பவுலர்ஸ் நம்பி உள்ளே இறங்கினாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்பின்னர்ஸ் 5 பேருமே வந்து கேப்டன்ஸோட சாய்ஸ் படி அவங்க கரெக்டாக போட்டாங்க. ஆனால் அவங்க பேட்டிங் சொதப்பினதுனால ஃபுல்லாக க்ளப்ஸ் ஆயிடுச்சு. மேபி அவங்க டாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி இந்தியா கிட்ட பேட்டிங் கொடுத்ததே வந்து அவங்க பவுலர்ஸை நம்பி தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டில் அவங்க பவுலர்ஸ் அவங்க கிட்டத்தட்ட அவங்க பொறுத்த வேலையை சிறப்பாக செஞ்சதாவே பார்க்குறேன். ஓகே, ஸோ லிவி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஸோ கிறிஸ் கெயில் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா,
ஏண்டா டேய், பும்ரா அப்படிங்கிறவர் வந்து நெட் பவுலர் கிடையாது, சும்மா ஸ்ட்ரீட்ல விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 3-4 விக்கெட் விட்டா எந்த டீமால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு லிவி. இந்த கேள்வி உண்மையாவே நேத்து வந்து ஸ்பின்னரை நம்பி இருக்கிற பாகிஸ்தானுக்கு ஃபாஸ்ட் பவுலர் இவங்க எடுத்த விக்கெட் வந்து நிச்சயமா ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா பவர் பிளேல பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா, நம்மளுடைய இந்தியன் டீமுடைய போலிங் அட்டாக் பிளஸ் பாகிஸ்தானுடைய சொதப்பலான ஓப்பனிங் ஒரு பேர். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த சொதப்பல் நேத்து வந்து பாபர் அசாம் மொக்க மாதிரி ஆனாரு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிங் கோலி இன்னைக்கும் விளையாடிட்டு இருக்காரு, அவரு தான் கிங். நீங்க பாகிஸ்தான்ல சொல்ற பாபர் அசாம் கிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 85% பாகிஸ்தான் வின்னிங் ப்ரெடிக்ஷனையே மாத்தி எழுதுனது விராட் கோலி. ஆனா பாபர் அசாம் நேத்து விளையாடி இருந்தா நாங்க ஒத்துப்போம் அவர் கிங் அப்படின்னு சொல்லி. உண்மையாவே பாகிஸ்தானுடைய பேட்டிங்க்கு என்ன ஆச்சு? ஹை பிரஷர் கேம் ஒரு பெரிய காரணமா? கண்டிப்பா. அதாவது நேத்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கு உண்மையாவே பெரிய பிரஷர் தான் அப்படி சொல்லணும். பட் ஆனா என்னன்னா இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு அந்த அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கும்போது எல்லாருமே யோசித்தோம் பாகிஸ்தான் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு. பட் ஆனா அந்த 175 கொண்டு வந்தது இந்தியன் டீமோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் என்னன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து பயங்கர சொதப்பல். ஏன்னா நம்ம இந்த ஷோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம், இந்த பாபர் அசால்மா இருக்கட்டும், சல்மான் ஆகாவா இருக்கட்டும், அதே மாதிரி ஷைன் அஃப்ரீடா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்ல வந்து ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்களே. ஸோ இந்த டீமை வச்சு பாகிஸ்தான் வந்து எப்படி நேத்து ஆட போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச்ல ஷைன் அஃப்ரீடிட்ட தான் பாத்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 30 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. அதே மாதிரி பாபர் அசாம் நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஆடினாரே தவிர ஃபர்ஸ்ட் மேட்சும் நேத்து இந்தியா கூட சுத்தமா ஆடலை அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி சல்மான் ஆகாவுமே இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்காரு. மேபி அவர் கேப்டன்ஷிப்ல அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் நேத்து என்னன்னா, அவர் அந்த ஓப்பனிங்ல அவர் ஏதோ அவர் என்ன யோசித்து போட்டாருன்னு தெரியல, அவர் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தது மட்டும்தான் நேத்து அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது தவிர ஓவராலா பார்க்கும்போது பாகிஸ்தானோட அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து பயங்கர சொதப்பல் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே யோசிச்சது என்னன்னா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னர் ஃபேவர். கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் இந்தியன் ஓப்பனிங்ல எல்லாமே என்ன யோசிச்சோம்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஓப்பனிங்கே ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் போவாரு, கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியும் அக்ஷர் பட்டேலும் வச்சுதான் போவாரு அப்படின்னு நம்ம பார்த்த சமயத்துல இங்க ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா நம்ம பாக்குறோம். ஏன்னா நேற்று ஹர்திக் பாண்டியா ரொம்ப சூப்பரா போட்டான்னு தான் பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 பால் வந்து டாட் ஆனோனே நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு அதோ T20 கேம்ல ஒரு 4 பால் டாட் இல்ல ஒரு 2 பால் டாட் வச்சாலே பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு பயங்கர பிரஷர் ஆயிடும். ஸோ இவர் தொடர்ந்து டாட் பால்ஸ் எடுத்தோன்னே அடிக்க பார்த்து விக்கெட். ஸோ நேற்று எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிக்க பார்த்து விக்கெட். அதுமாதிரிதான் பும்ரா. ஸோ கிறிஸ் கெயில் சொன்னதுதான், பும்ரா வந்து ஒரு சாதாரண போலர் கண்டிப்பா கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 ஒரு போலரை வந்து நீங்க எப்படி அடிக்க பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நேற்று அவரும் ஃபர்ஸ்ட் பால் வந்து எட்ஜ் வாங்கி போயிடுச்சு, ஒரு 6 போச்சு. அடுத்த பால் நேரா ஸ்டெம்புக்கு போட்டார், அது LBW ஆச்சு. அதே மாதிரி தான் கேப்டனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அடிக்க போய் அது எட்ஜ் வாங்கி ஒரு 4 போச்சு. இல்ல கேப்டன் ரொம்ப பேசினார் லிவி. என்ன பேசினார் அப்படின்னா, நான் பும்ரா பாலை எதிர்க்கணும், பும்ராவை அடிச்சு ஓட விடணும் அப்படின்னு சொல்லி ஓவரா வாய் பேசி இதை இழந்துட்டாங்களா? கண்டிப்பா. அதாவது நேத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேத்துன்னு இல்ல, நீங்க பும்ராவை வந்து அவரோட இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த பிட்ச், அதாவது ஒரு ஸ்பின்னர் ட்ராக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு பிளாட் ட்ராக்கா இருக்கட்டும், அவர் எங்க நீங்க விட்டாலுமே அந்த பிட்சுக்கு ஏத்த மாதிரி போடக்கூடிய ஒரு போலர். ஸோ அவர் அப்ப நேத்து எப்படி, அதுவும் முக்கியமா பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் கண்டிப்பா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு அந்த பாகிஸ்தான் அணி வந்து யோசிக்கலையோ அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா பும்ரா போடும்போது அடிக்க பாக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு தவறான விஷயம். அதுதான் அவங்க பாத்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 4 விக்கெட்டை இழக்கிற நிலைமை வந்துட்டாங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.